வணக்கம் ஜெயஹிந்த். இந்தியாவில் அரசியல் சார்பற்ற அரசில் இருக்கக்கூடிய ஒரு மிக பாப்புலரான நபர், எல்லாராலையும் பேசப்படக்கூடிய ஒருத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்கள். அஜித் தோவல் அவர்கள் டெல்லியில் நடந்த ஒரு யூத் கான்க்ளேவ் 2026 யூத் கான்க்ளேவ் பாரத் மண்டபத்தில் நடந்துச்சு. அதில் சில முக்கியமான விஷயங்களை பேசியிருக்காரு. இதில் உள்ள நிறையா பொலிட்டிக்கல் மெசேஜும் இருக்குது, ஜியோ பொலிட்டிக்கல் மெசேஜும் இருக்குது. அது என்னன்றதை பார்ப்போம். அவர் அந்த இஸ்லாமிய படையெடுப்பு, இந்த சுல்தானேட்ஸ் இந்தியாவை கணிசமான அளவுக்கு ஆண்டு பல கோயில்களை கொள்ளடிச்சு நாட்டை சீரழித்து அதன் பிறகு வந்த பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கம், அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்கிறாரு. நம்மளுடைய கோயில்கள் கொள்ளையடிக்கப்பட்டுச்சு, நம்ம மக்களுடைய வாழ்க்கை நிர்மூலமாக்கப்பட்டுச்சு, லட்சக்கணக்கான மக்கள் இருந்திருக்கோம், ஆனால் நம்மளால் எதுவும் செய்ய முடியாமல் கையை கட்டி நின்றுட்டு இருந்தோம் அப்படின்றது தான் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்ஸ். ஸோ ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்ஸ் அப்படின்ற போது இதுக்கான அடுத்த சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்மளுடைய நாட்டோடைய யுவ சக்தி, இளைஞர்கள், ஆண்கள், பெண்கள், இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் இதற்கான ரிவெஞ்ச், இதற்கான பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்றது எடுக்கணும் வரக்கூடிய காலங்களில் அப்படின்றது தான் அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ். யூத் கிட்ட நேரடியான ஒரு கோரிக்கைன்றதை விட ஒரு டிமாண்ட் அவர் வைக்கிறார். அவர் வயதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் நீங்கள் தான் இதற்கான ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி கடந்த காலங்கள் நடந்தது. 1100 வருஷம் நம்ம அடிமைப்பட்டு கிடந்தோம், நாடு சூறையாடப்பட்டுச்சு, நம்மளுடைய வளங்கள் கொள்ளடிக்கப்பட்டன, நம்மளுடைய கோயில்கள் சூறையாடப்பட்டுச்சு. இதற்கான பதிலடி, இதற்கான ரிவெஞ்ச் கொடுக்க வேண்டியது கட்டாயம் வந்துருச்சு, அதை நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்ற போது அடுத்த தலைமுறையினருக்கு அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்றத நம்ம டீகோட் பண்ணோம். ஸோ இந்த மெசேஜில் 2 விஷயம் இருக்குது. நம்ம கடந்த கால வரலாறை அவர் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு நினைவுபடுத்துகிறார். ஃபஸ்ட் அது. 2வது, இதற்கான பழிவாங்கல் நடவடிக்கை, இதுக்கான ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்ற போது நம்ம வரக்கூடிய காலங்களில் நிறைய யுத்தங்களை நோக்கி போகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு இன்டைரக்ட் மெசேஜ் அதில் நிச்சயமாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவுடைய தேசியம், நம்மளோட தேசியத்துக்கும் வெளிநாட்டவர்கள் சொல்லக்கூடிய தேசியத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நிறையா பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெஸ்டர்ன் கருத்து ஒன்று இருக்கும், த லாஸ்ட் பிளேஸ் ஃபார் அ ஸ்கவுண்ட்ரல் இஸ் நேஷ்னலிசம் அப்படின்ட்டு. அந்த மாதிரியான ஒரு நேஷ்னலிசத்தை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறோம்? நாட்டை நேசிக்கிறது நேஷ்னலிசமா, நாட்டுக்காக நல்லது நினைக்கணும்னு சொன்னது நேஷ்னலிசமா, நாட்டை தூக்கி பிடிக்கிறது நேஷ்னலிசமா? நம்மளோட நேஷ்னலிசம் அப்படின்றது, தேசியம் அப்படின்றது காலங்காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்ட்ரக்டிவாக இருந்துச்சு. அஜித் தோவல் அவர்கள் ரொம்ப முக்கியமாக சொல்கிறார், நம்ம யாரையும் போய் படையெடுத்து அந்த நாட்டை நிர்மூலமாக்கி அங்கே இருக்கக்கூடிய சர்ச்சுகளையோ கோயில்களையோ உடைச்சு எதுவும் நம்ம பண்ணலை. நம்ம தேசியம் அப்படின்றது கம்போடியா வரைக்கும் போன சோழ மன்னர்களே எந்த கோயிலையும் இடிக்கலை, கோயிலை கட்டி கொடுத்துட்டு வந்தாங்க, கலாச்சாரத்தை கற்றுக் கொடுத்தாங்க, ஒரு நாட்டை எப்படி நிர்வகிக்கிறது அப்படின்ற அந்த கோல்டன் நாலேஜை கொடுத்துட்டு வந்தாங்களே தவிர, ஒருவேளை அதை இடிச்சிருந்தாங்கன்னா நம்மளை கோயில்கள்லாம் இன்றைக்கி கம்போடியெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ அதை தான் அவர் மென்ஷன் பண்ணுறாரு. ஆனால் வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் அப்படின்றது அவங்க நேஷ்னலிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது கம்ப்ளீட்டாக நாம் பேசுகிறத விட வேறு. இன்னொரு நாட்டை படையெடுக்கணும். உதாரணத்துக்கு வேர்ல்டு வார் 2ல் ஹிட்லர் எழுப்பிய நேஷ்னலிசம், ஒரு இனத்துக்கே எதிராக போய் ஒரு இனத்தோடைய ஒரு 3 கோடி மக்கள் கொல்லக்கூடிய அளவுக்கு, உலகமே யுத்தம் செஞ்சு 15-20 கோடி மக்கள் கொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு கொடூரமான நிகழ்வு நடந்துச்சு. அந்த வேறுபாட்டை சொல்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்ப்ளிசிட்டான மெசேஜ் அதில் சொல்லியிருக்காரு. இந்தியாவுடைய டெவலப்மெண்ட் மாடல் அப்படின்றது வெளிநாட்டிலேருந்து நம்ம இறக்குமதி செஞ்சு எடுத்துகிட்டு வரல, அது நம்மளுடைய சொந்தமான முயற்சி அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஸ்டர்ன் லேட் ஆர்டர் இப்போது அது கொலாப்ஸ் ஆகிருச்சு, கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆக நம்ம பார்க்குறோம். அமெரிக்காவே ஒரு ஐசோலேஷன் பவராக மாறிட்டு வராங்க. இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக குளோபல் சவுத், தெற்கில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான நாடுகளுக்கு இந்தியா கொடுக்கக்கூடிய ஒரு ஆல்டர்னேட்டிவ் மாடல் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி ஃபர்ஸ்ட், இந்த நேஷன் ஃபர்ஸ்ட், தேசம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்களுடைய பாதுகாப்பு ரொம்ப 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 முக்கியம். அப்போது செக்யூரிட்டி ஃபர்ஸ்ட் அப்படின்றத அவர் ரொம்ப கிளியர் கட்டான ஒரு டாக்டரைனாக சொல்கிறார். வரக்கூடிய காலங்களிலும் நாட்டோடைய பாதுகாப்பில் எந்த காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஃபெயில் டு அண்டர்ஸ்டாண்ட் த்ரெட்ஸ், நமக்கு என்ன அச்சுறுத்தல்னே தெரியாமல் இருந்து அதன் பிறகு இப்போது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கில் ஆரம்பித்து பாலகோட், ஆப்ரேஷன் சிந்தூர், ஒரு அக்ரெசிவான மிலிட்ரிக்கு பண்ணப்படக்கூடிய செலவுகள், இது எல்லாத்தையுமே கிளியர் கட்டாக சொல்கிறது. ஒரு காலத்தில் இப்படி த்ரெட், நம்ம என்ன அச்சுறுத்தல்னே தெரியாமல் இருந்தோம், இப்போ தெரிஞ்ச பிறகு அதற்கான ஒரு அக்ரெசிவாக போல்டாக சில நடவடிக்கைகள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்டர் டிஸ்பியூட்ஸு இந்தியா சீனாவுக்கு நடந்துகிட்டு இருக்கு, பல இடங்களில் இந்தியா பாகிஸ்தானுக்கு நடந்துகிட்டு இருக்கு, பங்களாதேஷுக்கு நடந்துகிட்டு இருக்கு. இனி வரக்கூடிய காலங்களில் இதில் இந்தியா ரொம்ப கடினமாக இருக்க போகுது அப்படின்ற மெசேஜையும் கொடுக்குறாரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சீனாவும் பாகிஸ்தானும் தங்களுடைய இராணுவத்தை இந்தியாவுக்கு எதிராக மிக வேகமாக கட்டமைச்சிட்டு வராங்க அப்படின்ற அந்த அச்சுறுத்தல், வரக்கூடிய காலத்தில் இருக்கக்கூடிய அச்சுறுத்தலையும் இளைய தலைமுறைக்கு வந்து சொல்கிறாரு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ பைலட் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு. ஸோ ஏற்கனவே நம்ம எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டோம். விமானி டேக் ஆஃப் ஆகிறாரு, பைலட் அந்த விமானம் வந்து ஒரு ஆல்டிடியூடு உயரத்துக்கு போன பிறகு ஆட்டோ பைலட்டை போட்டு விட்டாருன்னா அது பாட்டு பறந்துட்டு இருக்கும். விமானி வந்து இயக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அதே தான் இப்போ வருங்காலத்துக்கு சொல்கிறார். நாங்கள் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டோம், நீங்கள் ஜஸ்ட்டு ஆட்டோ பைலட் மோட்டில் உட்காருங்க, நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். ஸோ லீடர்ஷிப் நாளைக்கு சேஞ்ச் ஆகும் போதும், இப்போ பிரதமர் மோடி அவர்கள் ஓய்வு பெறக்கூடிய காலம் வரும். ஸோ நாளைக்கு வேறு தலைமை வந்த பிறகும், அஜித் அவர்கள் போன பிறகு வேறு யாராக வந்தாலும் அந்த பாதை அப்படின்றது செக்யூரிட்டி ஃபர்ஸ்ட் அப்படின்றது இருக்கிறது தான் ரொம்ப தெளிவாக ஒரு கிரிப்டிக்கான ஒரு மெசேஜில் சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு இந்தியா எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்க போது, எந்த அளவுக்கு நம்ம இந்த பாதையில் போக போகிறோம் ரொம்ப தூரம் அப்படின்றதையும் அவர் உணர்த்துறாரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சர்வதேச முதலீட்டாளர்களுக்கும் அப்ரப்டாக நாளைக்கு கவர்மெண்ட்லாம் சேஞ்ச் ஆகி பெருசாக எதுவும் நடந்துராது. இந்த எடுத்திருக்கக்கூடிய வளர்ச்சி பாதை, டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், சீர்திருத்தங்களாக இருக்கட்டும், இராணுவமாக இருக்கட்டும், ஒரு ப்ரீஎம்டிவாக ஸ்ட்ரைக் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை உள்நாட்டு பாதுகாப்பாக இருக்கட்டும், இந்த பாதையில் தான் போக போகுது அப்படின்றது இருக்கும். இப்போ ஜியோ பொலிட்டிக்கல் மெசேஜ் என்ன எடுத்திங்கன்னா பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய தெளிவான மெசேஜ், பழைய வரலாற்றை நாங்கள் மறக்க மாட்டோம், நவம்பர் 26 மறக்க மாட்டோம், டெல்லி பாம் பிளாஸ்ட்டை மறக்க மாட்டோம், நீங்கள் அயோத்தியாவில் பண்ணதை மறக்க மாட்டோம், பெங்களூரில் பண்ணதை மறக்க மாட்டோம். ஸோ கிளியர் கட்டாக பாகிஸ்தானுக்கு ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் இருக்குது. மறப்போம் மன்னிப்போம் வந்து உனக்கு அப்ளிகபிளே கிடையாது. லைன் ஆஃப் கண்ட்ரோல் மற்றும் பிஓகே இதை நோக்கி இந்தியா வரும், அடுத்த தலைமுறை வரப்போகிறாங்கன்ற மெசேஜ். சைனாவை எடுத்தீங்க அப்படின்னா இந்தியா 1962 சீனா கிட்ட தோத்தது உண்மைதான். அந்த உண்மையை நாங்கள் இன்றைக்கும் உணர்கிறோம். ஆனால் வரக்கூடிய காலங்களில் நாங்கள் எங்கள் இராணுவத்தை இதற்காக தயார்படுத்துகிறோம், சீனாவை வீழ்த்துறதுக்கு தயார்படுத்துகிறோம். ஸோ பார்டரில் இருக்க அசர்ட்டிவ்னஸாக இருக்கட்டும், நம்ம அக்ரெசிவாக போனதாக இருக்கட்டும் கல்வானில், இல்லை இப்போ இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங்குமே சைனாக்கு உணர்த்தக்கூடியது 62 ட்ரீமில் வாழாத ரியாலிட்டிக்குவா இன்றைக்கி இது வந்து ஒரு புது இந்தியாவாக போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. அமெரிக்கா பார்த்தீங்க, அமெரிக்கா இந்த வெஸ்டர்ன் நேஷன்ஸுக்கு அவங்க சொல்கிறக்கூடியது, உங்களுடைய அந்த சிவிலைசேஷன்றது நாங்கள் கிடையாது, உங்களை விட பலாயிரம் வருடத்துக்கு முன்னாடியே எங்களுக்கும் ஒரு கலாச்சாரம் இருக்குது, அந்த பாதையில் தான் நாங்கள் போவோம். நம்ம ஜீன்ஸ் பேண்ட் போடலாம், டிஷர்ட் பண்ணலாம், அதெல்லாம் வேறு விஷயம், நம்ம வெஸ்டர்ன் உடைகளை உடுத்தலாம், ஆனால் சிந்தனை நம்மளுடைய செயல் அப்படின்றது நம்மளுடைய கலாச்சாரத்தை ஒட்டி தான் இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு இருக்கக்கூடிய மெசேஜ். அது மாதிரி குளோபல் சவுத், ஆப்பிரிக்க நாடுகள், தென்கிழக்கு ஆசிய நாடுகள் எல்லாருக்குமே நம்ம சொல்கிறது, இவங்க மாடல் ஆஃப் கவர்னன்ஸுக்கு நீங்கள் போகாதீங்க, எங்ககிட்ட ஒரு ஆல்டர்னேட் இருக்குது, முயற்சி செய்து பாருங்கள் அப்படின்ட்டு. அதே மாதிரி நம்மளோட யூத்துக்கு அவர் கொடுக்கக்கூடிய மெசேஜ் அப்படின்றது, இப்போ வரக்கூடிய இந்த இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் அப்படின்றது, கலாச்சாரத்தை மீட்டெடுக்கணும், அந்த அழிக்கப்பட்ட கலாச்சாரத்துக்கான பதிலடி ரிவெஞ்சு நம்ம பண்ணணும் அப்படின்ற போது வரக்கூடிய காலங்களில் கலாச்சாரத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம நாட்டோடைய கவர்னன்ஸ் எல்லாமே கட்டமைக்கப்பட போகுது அப்படின்றதுக்கான ஒரு கிளியர் கட்டான மாடலுமே இருக்குது. ஸோ இந்த சிவிலைசேஷனல் நேஷனலிசம், நம்மளுடைய மக்கள் நம்ம நாட்டை, நம்ம பூமியை, நம்மளோட இயற்கை வளங்கள், செடி கொடி மரம், இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஜீவராசியும் தூக்கி பிடிச்சி நேசிக்கிறது தான் இந்தியாவுடைய தேசியம் நேஷனலிசம். வெஸ்டர்ன் நேஷனலிசம் அப்படின்றது ஒரு நாட்டை அழிக்கிறதுக்கு படையெடுக்கணும் அப்படின்ற போது அந்த நாட்டு மக்களை ஒன்று தரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி, ரெண்டும் வேறு அப்படின்றது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. செக்யூரிட்டி டாக்ட்ரைன், செக்யூரிட்டி ஃபர்ஸ்ட் அப்படின்றது தான் பாலிசியை, எதுக்காக அப்படின்றத கிளியராக நியாயப்படுத்தியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லீடர்ஷிப் சேஞ்ச் ஆனாலும் இந்த இப்போ இருக்கக்கூடிய அந்த பாதை அப்படின்றது சேமாக தான் இருக்கும். குளோபல் பவர் ரீஅலைன்மெண்ட்டில் இந்தியாவுக்கு ஒரு மிக முக்கியமான பொருள் இருக்குது அப்படின்றது தான் இங்கே இருக்குது. ஸோ நெட் டு நெட் இந்த அஜித் தோவல் அவர்களுடைய பேச்சு ரொம்ப நாள் கழித்து நான் பார்த்தேன், நேரமின்மையின் காரணமாக என்னால் ஃபுல்லாக இது பண்ண முடியாட்டி அந்த ஜிஸ்ட் எடுத்து படித்து பார்க்கும்போது யுத்தங்களுக்கு இந்தியா தயாராகுது, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. கலாச்சார மீட்டெடுப்பு அப்படின்றது இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் ஸ்ட்ராங்காக முன்னெடுத்துட்டு போகிறாங்க, செகண்ட் பாயிண்ட்டு. நேஷ்னலிசம் நம்மது வேறு, வெஸ்டர்ன் வேர்ல்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வேறு, வெஸ்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நமக்கு ஓகே,
வெஸ்டோட தொடர்பில் இருப்போம், பார்ட்னர்ஷிப்பு, வர்த்தகம் எல்லாமே ஓகே. ஆனால் அவங்க கலாச்சாரத்தை இந்தியாவுக்குள்ளே நாங்கள் எடுத்துகிட்டு வர மாட்டோம், இந்த கலாச்சாரம் எங்கள் கலாச்சாரம் கிடையாது பிரித்து பார்க்குறாரு. பாகிஸ்தானுடைய பழைய பாவங்கள் எதுவுமே மன்னிக்கப்படாது, அது எல்லாமே ஞாபகம் இருக்கும், அடுத்த தலைமுறைக்காக பழி வாங்குவாங்க. அப்படின்ற போது இன்னொரு பங்களாதேஷ் உருவாகிறதுக்கான ஒரு இன்டைரக்ட் மெசேஜ் அப்படி இருக்குது. இது பழி வாங்கணும், அதுக்கு பிறகும் 71க்கு பிறகும் நீ திருந்தாமல் மீண்டும் மீண்டும் இந்தியர்களை கொல்றதுக்கு இந்தியாவில் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிற அப்படின்னா இன்னொரு முறை உன்னை பிரித்தா தான் முடியும். அதுதான் இந்த ரிவெஞ்சுன்ற வார்த்தையை நான் அனலைஸ் பண்ணுறது. உங்களுக்கு என்ன புரியுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் அனலைசிஸை கமெண்ட்டில் போடுங்க. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நேஷ்னல் பாலிசி என்ன? இந்தியா ஒரு அகிம்சையை விரும்பக்கூடிய நாடு, அமைதியை விரும்பக்கூடிய நாடு, போரை விரும்பாத நாடு, சாந்தமாக இருக்கக்கூடிய நாடு, இந்தியர்கள் வம்புக்கு போவார்கள், இதெல்லாம் ஒரு பக்கம். அதே சமயம் 1750 ஆரம்பித்து இன்னி வரைக்கும் பிரிட்டிஷ் இராணுவத்தில் இந்திய இராணுவ வீரர்கள் இருந்தபோது உலகம் முழுக்க போய் யுத்தம் பண்ணும்போது நம்ம அமைதியை விரும்பக்கூடியவர்கள் தான். ஆனால் நம்மளுக்கு அந்த போர் குணம் அப்படின்றது இன்பில்ட்டாக இருக்குது அப்படின்றத ரீகிண்டில் பண்ணணும். அந்த இடத்துல அவர் ரொம்ப கிளியர் கட்டான ஒரு ரெஃபரன்ஸை வச்சுருக்காரு. வரக்கூடிய காலம் யுத்தங்களுக்கான காலம். இந்த யுத்தம் வரும்போது இந்த ரிவெஞ்சை நீ எடுக்கணும் அப்படின்ற போது பாகிஸ்தானை ரொம்ப குறிப்பிட்டு சொல்கிறாரு. சைனாக்கும் ரொம்ப தெளிவான மெசேஜ், நீங்கள் 71ல் 62ல் ஜெயித்தது உண்மைதான், ஆனால் நாங்கள் எங்கள் இராணுவத்தை தயார்படுத்திக்கிட்டு இருக்கோம், இந்திய சீனா யுத்தத்துக்கும் நாங்கள் தயார் அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய கிளியர் கட்டான மெசேஜ். ஸோ அடுத்த ஒரு 20-30 இயர்ஸுக்கு இந்தியாவுடைய பாலிட்டிக்ஸும் சரி, குளோபல் பாலிட்டிக்ஸும் எப்படி போகுது அப்படின்றதுக்கு ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மனிதர் இதை சொல்லும் பொழுது நிச்சயமாக அந்த ட்ரெஜெக்டரியில் நம்ம போகிறோம் அப்படின்றது தெரியுது. உங்களுடைய கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.